ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நம்ம தளபதி ஒரு விஷயத்த சொல்லிட்டார், பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு நம்ம தளபதி சொல்லிட்டார். அதுலேருந்து பார்த்தோன்னா திமுகவோட பிஜேபிக்காரங்க தான் அதிக அளவில் தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் மதத்தை வச்சு அந்த வகையில் யார் இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டி. இவரெல்லாம் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஒரு பிஜேபியோட முட்டு கொடுக்குற மிக முக்கியமான நபர், அந்த கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் கொள்கை எதிரியான பிஜேபி கூட எப்பவுமே பார்த்தோன்னா கூட்டணி கிடையாது. ப்ளஸ் பிளவுவாத அரசியல், மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க கூட எப்பவுமே கூட்டணி கிடையாது. இது உறுதியான இறுதி முடிவு அப்படின்னு மாதிரி நம்ம தளபதி சொல்லியிருப்பார். இந்த டைலாக் தான் பார்த்தோன்னா இப்போ பயங்கரமாக பற்றிக்கிச்சுன்னு சொல்லணும். இதை பார்த்துட்டு இருந்த இந்த அமர் பிரசாத் ரெட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா வன்மத்தின் உச்சத்தில் இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதாவது தளபதி விஜய் அவர்களும் சரி, அவரோட கட்சியான டிவிகேயும் சரி பார்த்தோன்னா நிறையா மிஷினரி சக்திகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காமா. அது சமூக நீதி அப்படின்றதுக்கு பின்னால் இருக்கிற சக்திகள் நிறையா இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இது இந்து தர்மத்தின் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய போர் அப்படின்னு சொல்கிறாரு, அரசியல் கிடையாதாமா. இதுக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிவிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு தளபதி சொன்ன மாதிரி மதத்தை வச்சு பிளவுவாத அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ட்வீட்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தளபதி பின்னாடி நிறைய மிஷினரி சக்திகள் இருக்காங்களாமா, மதத்தை வச்சு பண்ணுறாங்களாமா. இந்துக்கள் மீது போர் தொடுக்கிறாங்க, தர்மத்து மீதான போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தளபதி கிறிஸ்டின் அப்படி இல்லை, ஜோசப் விஜய் அப்படின்னு தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. தளபதி கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால அந்த சமூகத்தை சேர்ந்த யாரோ இவங்க பின்னாடி தளபதி பின்னாடி இருக்காங்க, இந்துக்கள் மேலே போர் நடத்துகிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இதை விட பார்த்தோன்னா மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது வேறு ஏதாவது இருக்க முடியுமானா சத்தியமாக இருக்க முடியாது. அவர் ஒரு கிறிஸ்டின் தான். ஆனால் அவர் எப்பவுமே பார்த்தோன்னா நான் கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வெளியில் நடந்துக்கிட்டதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. அவர் அதிக அளவில் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தோன்னா ஹிந்து கோயில்களை நம்ம பார்த்துருப்போம். எப்போ நெத்தியில் குங்குமம் விபூதி அப்படின்னு எல்லாமே வைப்பார், பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவார். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, அவங்க அம்மாவுக்கு ஒரு கோயில் வேறு கட்டி கொடுத்துருக்காரு, சாய்பாபா கோயில். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஹிந்து சம்மந்தப்பட்ட அதிகமான விஷயங்கள் தான் நம்ம தளபதி பார்த்துருப்போம். படங்களை கூட பார்த்தோன்னா நிறைய படங்களை அவர் ஹிந்து சம்மந்தப்பட்ட ஒரு நடிகராக தான் நடிச்சிருப்பார், அவர் மனுஷனாக தான் நடிச்சிருப்பார். அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா அவர் இருக்கார். அவரை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு மதமும் பார்த்தோன்னா எனக்கு எதிரி கிடையாது, எந்த ஒரு மதமும் எனக்கு பிடிக்காமலாம் கிடையாது அப்படின்னு ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அப்படின்னு மூணையுமே பார்த்தோன்னா கடைபிடிக்கக்கூடிய நபர் தான். பிகில் எல்லாம் கூட பார்த்தோன்னா அது மூணையுமே சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராயப்பன் கேரக்டர்லாம் வச்சுருந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவர் சாதி மதமெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அதனால தான் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதோட பார்த்தோன்னா கிளியராக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் யாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடிகரை பார்த்தோன்னா மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது இந்த பிஜேபி. அதுவும் எப்போ தளபதி பிஜேபியோட கூட்டணியே கிடையாது எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பயங்கரமான கோபம். கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தளபதியெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு. இப்போ தான் தெரிய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது. அதுக்கு பார்த்தோன்னா அரசியல் ரீதியாக கருத்துக்கள் ரீதியாக எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னா கிடையாது. அங்கே எப்படி பார்த்தோன்னா ராமரை தூக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்களோ, இங்கே பார்த்தோன்னா முருக பக்தர்கள் ஒன்று கூடணுமாம்னா. மதுரையில் பார்த்தோன்னா ஒரு மாநாடு நடத்துனாங்கல்ல, முருகன் மாநாடு. அந்த மாநாட்டு பக்தர்களை மெயின் பண்ணி பார்த்தோன்னா சொல்கிறது முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூட வேண்டுமாம்மா. அதுக்கு நம்ம தளபதி ஃபேன் ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தார், நாங்கள் முருகனுக்கு அரவராகவும் போடுவோம், ஜோசப் விஜய்க்கு ஓட்டும் போடுவோம் அப்படின்னு. அதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் தளபதிக்கு ஓட்டும் போடுவோம், அதே சமயம் முருகனையும் கும்பிடுவோம், அல்லாவையும் கும்பிடுவோம், ஜீசஸையும் கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நாங்கள் எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்குற நபர்கள் தான். அதை விட்டுட்டு ஹிந்துக்கள் எல்லாமே ஒன்றிணைவோம், முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்றிணைவோம், முருக பக்தர் இல்லாமல் சிவன் பக்தராக இருந்துட்டு என்ன பண்ணுறது, ஆஞ்சநேயர் பக்தராக இருந்துட்டு என்ன பண்ணுறது, விநாயகர் பக்தராக இருந்துட்டு என்ன பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஐயப்பன் பக்தராக இருந்துட்டு என்ன பண்ணுறது, பல விதமான பக்தர்கள் இருக்காங்க. முருக பக்தர்கள் மட்டும் ஒன்று கூடனா போதுமா, தளபதி விஜயோவில் தோக்கடிச்சிடலாமா? இவங்க என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது தெரியல. அதாவது பார்த்தோம்னா முருகன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. இனி அப்படியே படிப்படியாக பார்த்தோன்னா முருகனு கூட அவங்களுக்குள்ள ஐக்கியம் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கூட பார்த்தோன்னா முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்துனாங்க, திருச்செந்தூரில் பார்த்துருப்போம். மிக பிரம்மாண்டமான விசேஷமாக இருந்துச்சு. கூடிய விரைவில் முருகனையும் பார்த்தோன்னா அப்படியே நார்த் சைடு எப்படி ராமர் இது பண்ணாங்களோ அதே மாதிரி முருகரையும் தூக்கிட்டு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த முருக பக்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது, முருகன் மாநாடுன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை இவங்க இனிமேல் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் மிக முக்கியமாக முழிச்சுக்கணும். இது பார்த்தோன்னா மதத்தின் ரீதியாக நடக்கிற அரசியல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா தவறாக சித்தரித்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ட்ரவர்சியான விஷயம் மேலே பார்த்தோன்னா முருகர் மாநாட்டே கொஞ்சம் பார்த்தோன்னா பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பிஜேபி சேர்ந்த நபர்களுக்கு. அங்கே உட்காந்துட்டு பார்த்தோன்னா ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாக்கு செலுத்த வேணும் அப்படின்னு பேசினாங்க. அது திமுக அப்படின்னு தான் நிறைய திமுக ஆஃபீஸ் பேசினாங்க. அது திமுகவுக்கு மட்டும் பொருந்தாது, டிவிகேக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த லெவலில் பார்த்தோன்னா இப்போ விஜய் வச்சு தான் பார்த்தோன்னா அவர் கிறிஸ்டின், நம்மளாம் ஹிந்து ஒன்றிணையணும், முருக பக்தர்கள் ஒன்றிணையணும், அதை தோக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரெல்லாம் அந்த அவ்வளோ தைரியமாக ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் அதுதான் ரீசன்.
ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தோன்னா முருகரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போவே பார்த்தோன்னா இவங்களை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா இந்த பிஜேபி நம்பியும் பார்த்தோன்னா ஒரு சில பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னா எப்படி தான் வந்து என்ன சொல்கிறது, மனு தர்மம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட பார்த்தோன்னா அவங்க பின்னாடி சுற்றுறாங்க அப்படின்னா அவங்களால என்ன சொல்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் கிடையாது. அது வரைக்கும் ஹாப்பி தான். ஆனால் இருக்கிறவங்களும் பார்த்தோன்னா அது வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதா நம்மளோட ஒப்பீனியன். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவங்களோட அரசியல் நிலைப்பாடு பற்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை தைரியமாக போஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா இது மத அரசியல் தான். இவர் பின்னாடி நிறைய சப்போர்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது. இவரெல்லாம் பார்த்தோன்னா என்ன வேணால் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் தான், வேறு எதுவும் கிடையாது. வாக்குக்காக மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற இந்த குரூப்போட தளபதி கூட்டணியே கிடையாதுன்னு சொல்கிறது 100% உண்மை. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, இனிமேலும் கிடையாது, எப்பவும் கிடையாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்படி சொன்னதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு போல், ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு மதத்தை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக இவங்க பண்ணுறதானே, இன்னும் பல விஷயங்களை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிளவுவாத அரசியல், மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற இவங்கெல்லாம் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபட மாட்டாங்க அப்படின்னு தளபதி சொன்னதும் அது எந்தளவுக்கு உண்மையாக போதும் அப்படிங்கிறது 2026 தேர்தலில் கண்டிப்பாக தெரியும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.